ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இதால் 1 கப் அளவு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஈரத்தன்மை போகிற வரையும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி வைக்கணும். அதுக்கு இப்படி கொட்டினா தண்ணி சீக்கிரமாக இதுவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வானலில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த அரிசியை எடுத்து வறுக்க போகிறோம். அது தண்ணி லைட்டாக இருக்கிறதுனால ஒட்டின மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நல்லா வறுத்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. நல்லா வறுத்தி எடுத்த உடனே இப்போ நல்லா அந்த அரிசியை வறுத்தாச்சு. இது நல்லா ஆற விடணும். ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. அது கூட 10 பாதாம், 4 ஏலக்காய், முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரி எங்கள்கிட்ட இல்லை, அதனால் நாங்கள் சேர்க்கல. முந்திரி 4 சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். முந்திரி இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். நாங்கள் பாதாம் இருக்கிறதுனால பாதாம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் குறன்னு இருக்கும். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை 1 கப் நம்ம அரிசி எடுத்தோம்ல, அதிலே 1 கப் அந்த அளவுக்கு 1 கப்பு பால் எடுத்துக்கலாம். இப்போ பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இப்போ 1 கப் பால் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதில் இன்னொரு கப் பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு வானல் வச்சு அதில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கலந்து மிக்ஸ் பண்ணி இதை லைட்டாக உடச்சி விட்டு எல்லாத்தையும் லைட்டாக உடச்சி விட்டுருங்க. அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். நீங்கள் நார்மலாக வெல்லம் சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கப் எடுத்தோன்னா அதில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிண்டணும். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டினதுக்கப்புறம் லைட்டாக கெட்டியானதும் அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா கெட்டியாகிடும். இப்போ கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி அடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து நெய்யை தடவி அதில் கொட்டி அது மேலே பாதாம் காய் சுற்றுறதால சீவி விட்டால் இந்த மாதிரி தேங்காய் டேஸ்ட்டு கிடைக்கும். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிகி கவி சேனலை. தேங்க்யூ. இதை